Hi guys, good morning to all. Today நம்ம சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட்டஸ் எடிட்டர் அது என்னென்னா கிராப் சைஸில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ப்ரோஸ் இன்ஸ்டால் பண்ணிக்க. இந்த ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இந்த ஆப்பில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கிராக் வெர்ஷன் பிளண்டிங் ஆப்ஷன் எனபிள் ஆகிரும். அதுவும் இல்லாமல் தமிழ் ஃபாண்ட் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் ஆகி வந்துடும். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிக்க லேயரு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்திருக்கேன், அதை நீங்கள் அதில் போய் டவுன் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேடியோ பார்த்தீங்கன்னா 16:9 செலக்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தென் மீடியாவில் போய் பேக்ரவுண்ட் 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ தென் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயர் எந்த ஃபோல்டர் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் ஆட் பண்ணுங்கள் வீடியோ அப்படியே. ஸோ இமேஜ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஃப்ரேம்குள்ளே வைக்கிற ட்ராப் பண்ணிக்கோங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து கிராப் பண்ணுங்கள், ஏன்னா இது உடனே அட்ஜஸ்ட் ஆகாது. ஸோ இப்போ இமேஜை கிளிக் பண்ணி நீங்கள் பிளண்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் அப்படியே 30 செகண்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி இதோட ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். அதோட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு பிடிச்ச இடத்துல இந்த பிஎன்ஜி இமேஜ் வச்சுக்கோங்க. நான் அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பிஎன்ஜி கிளிக் பண்ணி ஓவரால் அனிமேஷன் இருக்கும், அது வந்து ஃப்ளோட்டிங்கில் வச்சுக்கோங்க. ஃப்ளோட்டிங் இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாமே பெர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இது எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். மேலே நமக்கு இருக்க கிளிக் பண்ணி நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணி கிளிக் பண்ணி ஷேர் கொடுங்க. ஸோ ஷேர் கொடுக்குறப்ப நீங்கள் 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஸோ எக்ஸ்போர்ட் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 5 minutes ஆகும். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த லேயர் எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.